ஹாய் எவ்ரிவன். ஸோ மேலே ஒரு வீடியோ ப்ளே ஆகிட்டு இருக்கும் பாருங்கள். ஸோ அதில் ஒரு லேடி வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங் ரேஸில் ஓடிக்கிட்டு இருப்பாங்க. சடனாக வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து அவங்களுக்கு கால் ஃப்ராக்சர் ஆயிரும். பட் இருந்தாலும் அவங்க எடுத்த ஒரு முடிவில் முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் அந்த கோட்டை வந்து பாருங்கள் ரெகுலராக அப்படியே தவந்து போய் அவங்க எண்டிங்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அவங்க சக்ஸஸ் ஆகுறாங்க இல்லை தோக்குறாங்க ரெண்டாவது. ஸோ இதிலிருந்து நமக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தி ஃபேமஸ் கோட் நம்ம மார்ட்டின் லூதர் கிங் சொன்னது, you cannot fly, at least run. You cannot run, at least walk. You cannot walk, at least crawl. ஸோ நீங்கள் எடுத்த விஷயத்தில் நீங்கள் உங்களால் பறக்க முடியலையா, அட்லீஸ்ட் ஓடி போங்க. ஓட முடியலையா நடந்து போங்க. நடக்க முடியலையா தவந்தாவது போய் நீங்கள் இடச்சதை முடிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதனால் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் இப்போ உங்களுக்கு இதில் என்ன தெரிய வரணும் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அது போய்கிட்டு இருக்கப்போ நிறையா டிஸ்ட்ராக்ஷன் வரும். என்ன டிஸ்ட்ராக்ஷன் வந்தாலும் நான் நினச்சதை முடிப்பேன். இப்போ இன்றைக்கி நிறையா படிச்சுக்கிட்டே இருக்கோம். ஒரு நாள் நம்ம ஃபுல்லாக படிக்க முடியாது பழைய மாதிரி. அட்லீஸ்ட் நம்ம நினச்சதில் ஒரு 20% படிக்கிறோமா, இல்லை ஒரு ஃபெஸ்டிவல் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் முடியலை, நம்ம நினச்சதில் ஒரு 10% முடிக்கிறோமா. நினச்சதை ஃபுல்லாக முடிக்கிறீங்க முடிக்கல அது செகண்டரி. பட் நினைச்சதை இன்னைக்கு பாதி கம்ப்ளீட் பண்ணமா, சரி அடுத்த நாள் நம்ம அடுத்த கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டண்டா விடாமுயற்சியோட கான்ஃபிடண்டா டிராவல் பண்ணீங்க அப்படின்னா வரக்கூடிய 2026-27 நீங்க கண்டிப்பா அரசு அதிகாரி. கான்ஃபிடண்டா இருங்க, வெற்றி நிச்சயம்.